இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. தன்னோட மகளை பாக்குறதுக்காக இந்த அம்மா கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. கொஞ்சமா பணத்தை கொடுத்து இத உன்னோட செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு எந்த பணமும் வேண்டாம்னு சொல்றாள். உடனே இந்த பொண்ணோட அம்மா, பணம் இல்லாம இந்த காலத்துல நீ என்ன பண்ண போற? உன்னோட புள்ளைய வேற நீ வளர்க்கணும். எங்க பேச்ச கேட்காம இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு செம கோபமாகி எனக்கு உன்னோட பணம் வேணாம்னு சொல்லிட்டு பணத்தை திரும்பி கொடுத்துறாங்க. உடனே அந்த அம்மா, இந்த வெட்டி கோபத்துக்கு ஒன்னும் உனக்கு குறைச்சல் கிடையாது. எங்க பேச்ச கேட்காம ஒன்னும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவனும் ஆக்சிடென்ட்ல செத்து போய் 3 மாசம் ஆகுது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, என்னோட புருஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் இறந்தாலும் எங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. நாங்க கல்யாணம் பண்ணுன புதுசுலயே அவரு சாகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி வந்த பொண்ண நான் எப்பவுமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேர்ல ஒரு டைம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு 1 கோடியில. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டதுக்கு, நான் இல்லாம போனாலும் என்னோட பொண்டாட்டியும் புள்ளையும் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க கூடாது. நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு. அவரை பார்த்தா நீ ஒன்னும் இல்லாதவன்னு சொன்ன. அவர் பத்தி இனிமே தப்பா பேசாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க எதுவுமே பேசாம கொண்டு வந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவரு தன்னோட மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.